நான் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் பிறந்து வளர்க்கப்பட்டேன். பிரதேசத்தில் இருக்கிற ஜீவ ஒலிமிஷன் என்ற ஒரு திருச்சபைக்கு நான் அழைத்து செல்லப்பட்டேன். அதை விட என்ன சொன்னால் நிறைய என்ன சொல்லணும்னு சொன்னால் போதைக்குள்ள நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அடிமைப்பட்டு கிடந்தேன். எச்சரிப்பின் செய்திகள் என்ன செய்யணும்னு சொன்னால் கடந்து வந்தது. கடவுளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஏமாத்தி என்ன செய்யட்டேன்னு சொன்னால் மரண பயம் 25-30க்குள்ள தூக்க மாத்திரை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் போட்டேன். தற்கொலை செய்து செத்து விடுவோமோன்னு சொல்லி நான் என்ன தூக்கில உடுத்தி நான் என்ன செய்யணும்னு சொன்னால் தொங்கினேன். உயிர் பிரிகிறதை என்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் உணரக்கூடியதாக இருந்தது. வெள்ளை அங்கி தரிக்கப்பட்ட ஒரு கையைத்தான் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் பார்த்தேன். நான் ஒரு பைத்தியம் கூட நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நினைக்கலாம். ஒரு நாள் உண்டு, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒரு நாளைக்கு என்ன செய்யலாம் நிச்சயமாக கடந்து வருவார். அப்பொழுது இந்த உலகம் கண்டுகொள்ளும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கிறீங்க? நான் வந்து நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்களும் வந்து நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி நான் வந்து கடவுளை வந்து வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு புதிய வீடியோ. நீங்கள் என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் பார்க்கணும். இன்றைக்கு வந்து என்ன வீடியோன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை குறித்ததான ஒரு விஷயத்தை தான் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக விதமான மனுஷர்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இருக்கிறார்கள். அநேக விதமான அன்பு, மனைவியினுடைய அன்பு, தாயினுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, மற்றது வந்து உறவினருடைய அன்பு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த உலகத்திலே சாதாரணமாக என்ன செய்யணும்னு சொன்னால் இருக்கிற ஒரு அன்பு. இந்த அன்பு எல்லாவற்றையும் விட ஒரு அன்பு என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்காக இருக்குது, எனக்காக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் இருக்குது. அந்த அன்பை குறித்து தான் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த அன்பினிடத்திலே நான் பெற்றுக்கொண்ட நன்மையையும் விடுதலையையும் குறித்து தான் இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா பேச போறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பாருங்க. நிச்சயமாக என்ன செய்யணும்னு சொன்னா ஏதோ ஒரு விதத்துல இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க இப்ப நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா வீடியோக்குள்ள என்ன செய்யலாம்னு சொன்னா போகலாம். என்ன அந்த அன்புன்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா யோசிக்கலாம். ரைட், நான் வந்து இப்போ அந்த அன்பை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த அன்பினால் நான் பெற்ற என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த புதிய அந்த காரியங்களை குறித்து தான் நான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பேச போகிறோம். என்னுடைய வீடியோக்குள்ளே நீங்கள் இது வரைக்கும் என்ன செய்யலாம்னு சொன்னால் சமையல் வீடியோ பார்த்துருக்கலாம், விலாக் வீடியோக்குள்ளே என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது எல்லாவற்றையும் விட இந்த வீடியோ தான் எனக்கு என்ன சொன்னால் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் நினைத்து பார்க்க முடியாத தருணங்களிலே நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த அன்பு தான் எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஒரு அன்பினால தான் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இன்ற வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன். அதை குறித்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னுடைய பேர் வந்து எல்லாருக்கும் கூடுதலாக என்னுடைய பேர் தெரியாது. என்னுடைய ஆரவனோடு தான் எல்லாருக்கும் என்னென்னு சொன்னால் தெரியும். நான் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் பிறந்து வளர்க்கப்பட்டேன். என்னுடைய பேர் வந்து பாலகுமார் கிரிசாந்தன் தான் என்னுடைய பேர். கிரி என்று தான் என்ன செய்வார்னு சொன்னால் என்னை கூப்பிடுவார். எனக்கு இந்த குடும்பத்தில் பிறந்து நான் வளர்ந்தாலும் எனக்குள்ளே என்ன ஒரு என்று சொன்னால் கிறிஸ்தவ தேவாலயங்களில் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் கிறிஸ்து, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு அவருடைய பாட்டு கேட்குறதா இருந்தாலும் சரி, வார்த்தைகள் வசனங்கள் கேட்குறதா இருந்தாலும் சரி, அதில் எனக்கு என்னன்னு சொன்னால் ஒரு பிரியம். நான் சிறு வயதில் இருந்து வாழ்வு பிராயம் மட்டும் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு இந்த குடும்பத்தில் தான் என்ன செய்யணும்னு சொன்னால் வாழ்ந்து வந்தேன். ஒரு நன்மையின் மூலமாக எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் போகிறதற்கு என்ன செய்யணும்னு சொன்னால் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. சபை, அதாவது வந்து ஆவிக்குரிய ஒரு சபைக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் முதலாக என்ன செய்யணும்னு சொன்னால் கடந்து சென்றேன். எங்கேன்னு சொன்னால் கந்தரோட பிரதேசத்தில் இருக்கிற ஜீவ ஒலிமிஷன் என்ற ஒரு திருச்சபைக்கு நான் என்ன செய்தேன்னு சொன்னால் ஒரு என்னுடைய நண்பினாலே நான் என்ன செய்வேன்னு சொன்னால் அழைத்து செல்லப்பட்டேன். அங்கே சென்று என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற முறைகள், அவர்களுடைய போதனைகள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் எனக்குள்ளே என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு மாற்றத்தை, எனக்குள்ள ஒரு விடுதலையை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் உணர்ந்து கொண்டேன். இப்படியாக நான் என்ன செய்யணும்னு சொன்னால் 2-3 வருடங்கள் தொடர்ச்சியாக நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த திருச்சபைக்கு தான் என்ன செய்யணும்னு சொன்னால் போய்கொண்டிருந்தேன். அது எனக்குள்ளே என்னன்னு சொன்னால் ஒரு சந்தோஷம். நான் வீட்டை வந்து என்ன செய்வேன்னு சொன்னால் சொல்லுவேன். படிப்படியாக நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஞானஸ்தானம் என்ன செய்யணும்னு சொன்னால் பெற்றேன். அதே போதகரால் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஞானஸ்தானம் பெற்று நான் என்ன செய்யணும்னு சொன்னால் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் என்னுடைய மனதிலே அங்கே
என்னுடைய வாலிப பிராயத்திலே நான் சில பாவ அடிமைத்தனத்துக்குள்ளாக நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அகப்பட்டிருந்தேன். இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக விதமான போதைப் பொருட்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுடைய இலங்கை தேசத்துக்குள்ளே சரி என்ன சொன்னால் கடந்து வந்து விட்டது. அப்படியான போதை பழக்கத்துக்குள்ள நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அடிமைப்பட்டிருந்தேன். வெறும் குடியாக மட்டுமல்ல, அநேக விதமான இப்போ உங்களுக்கு தெரியும், நான் ஒரு தனிப்பட்ட பேராக நான் சொல்ல விரும்பவில்லை. உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் இந்த எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இவ்வளவு விதமான போதைகள் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்திருக்கிறேன்னு சொல்லி சில பாவங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் என்னால் அங்கே விட முடியாமல் இருந்தது. எப்படி என்று சொன்னால் இப்படியான குடி போதைக்குள்ளே நான் அடிமைப்பட்டு விட்டேன். இப்படியான அந்த போதைகளை பாவித்ததால் அதால் என்ன செய்யணும்னு சொன்னால் என்னால் வெளிவர முடியாத ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே நான் என்ன செய்து விட்டேன்னு சொன்னால் அகப்பட்டு விட்டேன். வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாகத்தான் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் திருச்சபைக்கு போகிறதும் வீடு வருகிறதும் திருப்ப நண்பர்களோடு சேர்ந்து குடி, மற்றது குடி மட்டுமன்று இல்லை, குடி வந்து ஒரு சின்ன ஒரு காரியத்துக்குள்ளதான் நான் என்ன செய்யணும். அதை விட என்ன சொன்னால் நிறைய என்ன சொல்லணும்னு சொன்னால் போதைக்குள்ள நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அடிமைப்பட்டு கிடந்தேன். வெறும் கிறிஸ்தவனாகத்தான் என்ன செய்வேன்னு சொன்னால் சில சமயங்களிலே ஆண்டவருடைய திருவிருந்தை கூட நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அலட்சியமாக எண்ணி அற்பமாக எண்ணி என்ன செய்யணும்னு சொன்னால் எத்தனையோ தடவைகளில் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் போதைப் பொருட்களை பாவித்து கூட நான் என்ன செய்யணும்னு சொன்னால் திருவிருந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னால் எடுத்திருக்கிறேன். அது எப்படி என்று சொன்னால் பக்கத்தில் நின்றால் நான் போதை பாவித்துட்டு இருக்கிறேன் என்று கூட தெரியாத அளவுக்கு கூட போதையைத்தான் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் பாவித்தேன். அப்படி நான் என்ன செய்யணும்னு சொன்னால் கடவுளை என்ன செய்யணும்னு சொன்னால் ஏமாத்தி ஒரு வாழ்க்கை தான் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படி இருந்தும் சபைகளில் இருந்து பிற ஆண்டவருடைய பிள்ளைகளில் இருந்து எனக்கு எச்சரிப்பின் செய்திகள் என்ன செய்யணும்னு சொன்னால் கடந்து வந்தது. அது எல்லாம் என்னென்னு சொன்னால் புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு அது எச்சரிப்பின் செய்திதான் என்பதை விளங்கி கொள்வதற்கான பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் இல்லாமல் தான் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த காலகட்டங்களிலே வாழ்ந்து கொண்டு வந்தேன். இப்படியான காரியங்களை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னும் அடிமைத்தனமாய் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் செய்து கொண்டு வந்தேன். அப்படியாக நான் என்ன செய்யணும்னு சொன்னால் கடவுளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஏமாற்றி என்ன செய்யிட்டேன்னு சொன்னால் நான் ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழக்கூடாதோ அப்படியான வாழ்க்கையை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி இருந்து கொண்டு பொழுது எனக்கான ஒரு வேலை வந்தது, எனக்கான ஒரு நாள் வந்தது. ஒரு நாள் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் நண்பர்களோடு சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அதிக விதமான போதைகளை என்ன செய்யணும், போதைப் பொருட்களை நான் என்ன செய்யணும் உட்கொண்டு பாவித்து விட்டு இரவு 12 மணி இருக்கும் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் நண்பர்களோடு இருந்து காயத்து விட்டு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் வீட்டுக்கு போவது உண்டு. அம்மா ஒரு பக்கத்தால் என்ன செய்வான்னு சொன்னால் பேசுவா, அப்பா ஒரு பக்கத்தால் என்ன செய்வார்னு சொன்னால் பேசுவார். அப்போ நான் என்ன செய்வேன்னு சொன்னால் அதையெல்லாம் என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னால் காதில் என்ன செய்ய மாட்டேன் வாங்க மாட்டேன். என்னென்னு சொன்னால் அவ்வளவு அடிமை என்ன செய்யணும்னு சொன்னால் நான் அவ்வளவு போதைப் பொருட்கள் பழக்கத்துக்கு நான் என்ன செய்வேன்னு சொன்னால் அடிமையாக்கப்பட்டதுனால எனக்கு யார் சொன்ன புத்தியும் என்ன செய்யணும்னு சொன்னால் என்னுடைய சிந்தனைக்குள்ளே நான் எடுக்காத அளவுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அகப்பட்டிருந்தேன். இப்படியாக நான் இரவு நண்பர்களோடு இருந்து விட்டு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் மதியம் நைட்டு 12 மணி இருக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னேன் என்னுடைய படுக்கையில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் உள்ளுக்கு ரூமை பொடி போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் படுத்து உறங்குவோம்னு சொல்லி நான் என்ன சொன்னால் என் கண்களை மூடின பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு ஒரு துளியளவும் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி எனக்கு நடக்கும் என்று சொல்லி நான் என்ன செய்யணும்னு சொன்னால் எதிர்பார்க்கவில்லை. அப்படியான ஒரு கொடிய, அப்படியான ஒரு வேதனையான தருணத்தை அந்த இரவில் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அனுபவித்தேன். என்னுடைய சிரசிலே, அதாவது என்னுடைய தலைப்பகுதியிலே பின்பக்கத்திலே ஊசி குத்துவது போல ஒரு 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 டச்சிங், ஒரு தொடுகை என்ன செய்யணும்னு சொன்னால் என்னுடைய சிரசிலே குத்தப்பட்டது. அதிலே நான் என்ன செய்யணும்னு சொன்னால் கத்தி நித்திரை விட்டு கத்தி எழும்பி நான் என்ன செய்யணும்னு சொன்னால் குளறி அடித்து கொண்டு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஐயோ அம்மா என்று சொல்லி நான் என்ன செய்யணும்னு சொன்னால் எழும்பின பொழுது என்னுடைய அம்மாக்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் எழும்பி என்ன தம்பின்னு சொல்லி எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் பயம் வந்து விட்டது. எப்படின்னு சொன்னால் என்னுடைய சிந்தை என்ன செய்யணும்னு சொன்னால் குழப்பப்பட்டு விட்டது. நான் ஒரு பயத்துக்குள்ளாக நான் என்ன செய்ய விட்டேன்னு சொன்னால் கடந்து சென்று விட்டேன். அப்போ நான் இப்படியாக கத்தி இப்படியாக குளறி கொண்டு இருக்கிற பொழுது என்னுடைய அம்மா அப்பா எனக்கு சொன்ன காரியம், நாங்கள் எத்தனை தடவை நாங்கள் உனக்கு சொன்னாங்கள் ஆண்டவரை நீ என்ன செய்யக்கூடாது, நீ ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருக்கு விரோதமாக நீ என்ன செய்யக்கூடாதுன்னு நாங்கள் உனக்கு சொன்னாங்களானே, இன்றைக்கு பார்த்தியோ
எப்படி உனக்கு நடந்துட்டுது, இதெல்லாம் உனக்கு தேவை என்று சொல்லி என்ன செய்தார்கள் என்று சொன்னார்கள். அது சொன்னது மட்டுமில்லை, அவர்களும் எனக்கு என்னுடைய அருகிலே வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து என்ன பிரச்சனை கேட்டார்கள். நான் சொன்ன காரியம் என்னுடைய தலையிலே யாரோ என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி ஒரு ஊசியால, அதாவது ஒரு காயத்திலே ஊசியால குத்தினா எப்படி ஒரு வலி வருமோ அப்படி ஒரு தொடுகையை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படி ஒரு டச்சை என்ன செய்யணும்னு சொன்னால் உணர்ந்து கொண்டு அதில் இருந்து என்ன செய்யணும்னு சொன்னால் என்னுடைய சிந்தையை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் கைவிட்டு விட்டேன். மரண பயம் எனக்குள்ளே என்ன செய்யணும்னு சொன்னால் கடந்து வந்து விட்டது. நான் என்ன செய்விட்டேன்னு சொன்னால் குளறி அழுதேன். என்னுடைய தாய்க்கு பக்கத்தில் போய் என்னுடைய குளறி அழுதேன். கண்ணை மூடினால் எனக்கு நித்திரையே வராது. பயம், நீ செத்துருவாய், நீ செத்துருவாய், நீ செத்துருவாய் என்று சொல்லி என்னுடைய மனதில் இருந்து அங்கே ஒரு குரல், நீ செத்துருவாய், நீ செத்துருவாய் என்று என்ன செய்யணும்னு சொன்னால் சொல்லி கொண்டிருந்தது. எனக்கோ கண்ணை மூடினால் நித்திரை இல்லை. அப்பா கிட்ட போய் அழுவேன், அம்மா கிட்ட போய் அழுவேன், என்னுடைய உறவுகளுக்கிட்ட போய் எங்களுடைய அண்ணா கிட்ட போய் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் அழுதேன். படுத்திருந்து என்ன செய்வேன் சார், என்னுடைய கண்ணை நான் என்ன செய்வேன் சார் மூடி பார்ப்பேன். நித்திரை வரும்னு சொல்லி என்ன செய்வேன்னு சொல்ல எனக்கு தூக்கமே என்ன செய்யான்னு சொன்னால் வராது. அப்படி இருந்து நான் என்ன செய்வேன்னு சொன்னால் தூக்க மாத்திரை நான் என்ன செய்வேன்னு சொன்னால் 25-30க்குள்ள தூக்க மாத்திரை நான் என்ன செய்வேன்னு சொன்னால் போட்டேன். நான் இதை விளையாட்டாக சொல்லவில்லை, ஒரு கதையாக சொல்லவில்லை. என்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயத்தை தான் நான் என்ன செய்யறேன்னு தான் சொல்லுகிறேன். இதிலே ஒரு படி கூட நான் என்ன செய்யவில்லைன்னு சொன்னால் கூட்டியோ குறைத்தோ சொல்லவில்லை. நான் சொல்வதெல்லாம் என்னன்னு சொன்னால் உண்மையான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். அப்ப நான் என்ன சொன்னால் இப்படியான நித்திரை குளிசையை போட்டும் அது இவ்வளவும் என்ன செய்யணும் என்னுடைய சரீரத்திலே செயல்படவில்லை. அப்படி இருந்தும் என்னுடைய சரீரம் என்ன சொன்னால் நித்திரைக்கு ஏதுவாக அமையவில்லை. நான் என்ன செய்யணும்னு சொன்னால் குழப்பம் அடைந்து என்னுடைய சிந்தையை எல்லாம் சிதறடைந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னால் என்னுடைய ஆடைகளை எல்லாம் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் கலட்டி விட்டு அங்கும் இங்குமாக என்ன செய்யணும்னு சொன்னால் ஓடி திரிந்தேன். என்னுடைய வேதனை என்னுடைய பெற்றோர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டார்கள். என்ன செய்தார்கள் சொன்னால் என்னுடைய திருச்சபை தேவதாசனிடத்திலே கொண்டு வந்தார்கள். அப்படியே என்ன செய்யணும்னு சொன்னால் என்னுடைய திருச்சபைக்குள்ளே என்ன செய்யணும்னு சொன்னால் கொண்டு வந்து என்னுடைய தேவதாசனிடத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் செபம் பண்ணினார்கள். அவர்களும் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்காக தாகமாய் கருத்தாய் என்ன செய்யணும்னு சொன்னால் செபம் பண்ணினார்கள். ஆண்டவர் செய்வார் நிச்சயமாக, நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் கைவிடாங்க. நான் என்ன செய்யணும்னு சொன்னால் தேவதாசனிடத்திலே நான் செய்த பாவங்களை என்ன செய்யணும்னு சொன்னால் அறிக்கையிட்டு நான் இப்படி செய்துட்டேன் பாஸ்டர், அதனாலதான் எனக்கு இப்படி நடந்து தெரியாதுன்னு சொன்ன போது அவர் என்ன செய்யணும்னு சொன்னார், எனக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் வேண்டிக் கொண்டு ரைட் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நான் சோமணி போடுன்னு சொல்லி அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் என்னை வீட்டுக்கு அனுப்பினார். என்ன செய்யலாம்னு சொன்னால் வீட்டில் கொண்டு வந்து விட்டா எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு நித்திரை இல்லை. நான் என்னை மாய்த்து கொள்வோமோ, அதாவது தற்கொலை செய்து செத்து விடுவோமோன்னு சொல்லி நான் என்ன செய்யணும்னு சொன்னால் என்னுடைய தலானியை எடுத்து நான் என்ன செய்யணும்னு சொன்னால் என்னுடைய முகத்தை என்ன செய்யணும்னு சொன்னால் அமர்த்தி நான் என்ன சொன்னால் சாவதற்கு கூட நான் என்ன செய்யணும் முயற்சித்தேன். அப்படி இருந்தும் என்னுடைய பயம், அப்படியான ஒரு பயத்துக்குள்ள நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அகப்பட்டிருந்தேன். ஒரு முறை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் என்னுடைய கழுத்திலே கைத்தை போட்டு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுடைய அங்கே அம்மா வீட்டுக்கு நான் இப்போ இருக்கிற விடம் முதல் இருக்கிற வீட்டுக்கு முன் ஒரு சின்ன ஒரு திருச்சபையில் நான் என்ன செய்யணும் உள்ளுக்கு போய் கைத்த மாட்டி என்ன செய்யணும்னு சொன்னால் தூக்கில் உடுத்தி நான் என்ன செய்யணும்னு சார் தொங்கினேன். அப்பொழுது என்னுடைய உறவுகள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் தூக்கி விட்டு என்ன செய்யணும் அந்த இடத்துல என்ன சொன்னால் காப்பாற்றினார்கள். இப்படி என்ன சொன்னால் என்னுடைய அண்ணா என்னுடைய அருகில இருத்தி என்ன பிரச்சனை, ஏன் என்னத்துக்காக நீ இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கான்னு கேட்ட பொழுது நான் அழுது சொன்னேன், என்னால நித்திர கொள்ள முடியலைன்னா எனக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பயம். பாவித்து அந்த போதைப் பொருட்களின் நிமித்தம் என்னுடைய கண்கள் என்னென்று சொன்னால் செயலிழக்கப்பட்டது, என்னுடைய காதுகள் என்ன செய்யணும்னு சொன்னால் எனக்கு கேட்காமல் போயிடுச்சு. இப்படி மாறி மாறி என்ன செய்யணும்னு சொன்னால் எனக்கு 2 நாட்களாக தொடர்ந்து இப்படியான காரியங்களுக்குள்ள நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அகப்பட்டிருந்தேன். அப்பொழுது என்னோடு சேர்ந்து திரிந்த நண்பர்களோ, என்னோடு சேர்ந்து திரிந்து அதை பாவித்த நண்பர்களோ யாருமே என்ன செய்யணும்னு சொன்னால் என்னை தேடி வரவே இல்லை. எந்த போதை என்னை திருப்திப்படுத்தித்தோ, என்னை சந்தோஷப்படுத்தித்தோ, அந்த போதையே என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் என்னை மரணத்துக்கு ஏதுவாக என்ன செய்யணும்னு சொன்னால் கொண்டு சென்றது. அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ரைட், இதோட என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு நான் திரிந்து ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்துட்டேன், ரைட், இதோட சரி நான் செத்துருவேன் என்று சொல்லித்தான் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இணைச்சி நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படியான தூக்கு போட்டதா இருந்தாலும் சரி, தலானியால் என் முகத்தை என்ன செய்யட்டேன்னு சொன்னால் மூடி இப்படி அமர்த்தின பொழுதும் என்ன சொன்ன என்னுடைய உயிர் போதில்லை. எப்படியாச்சும் நான் சாகணும் என்று தான் என்னுடைய மைண்ட் என்ன சொல்ல, எப்படியாச்சும் நீ சாகணும், எப்படியாச்சும் நீ சாகணும் என்று சொல்லி நான் என்ன செய்யணும்னு சொன்னால் முயற்சித்த பொழுது என்ன செய்யாருன்னு சொன்னால் ஒரு ரூமுக்குள்ள வச்சு என்ன செய்து சொன்னா பூட்டுச்சுனா என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய சௌரங்கள் எல்லாம் என்ன செய்தாருன்னு சொன்னால் அவ்வளவு வேதனைப்பட்டார்கள். நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அநேக விதமான குழப்பங்களுக்குள்ளே
ஒரு நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நிதானமாக நான் என்ன செய்வேன் இருப்பேன். ஒரு மணத்தியாலும் என்ன செய்வேன்னு சொன்னால் குழம்பி ஓடி திரிவேன். என்னுடைய சிந்தனை முழுவதும் குழப்பம் மரண சிந்தனை, குழப்பம் மரண சிந்தனை என்று தான் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் இருந்தது. அப்படி இருந்தும் நான் என்ன செய்தார்கள்னு சொன்னால் ரைட், எவ்வளவோ செய்து பார்த்தாச்சு ரைட். தெல்லிப்பழக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னால் 6ஆம் வார்டில் மனநிலை பாதிக்கப்பட்ட ஆக்களை தான் என்ன சொன்னால் வச்சுருப்பேன். அங்கே என்ன செய்ய முடியும் சொன்னால் கடைசி அப்படி என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட அப்பா அம்மா இருந்தாலும் சரி, என்னுடைய நண்பர் உறவினர்கள் சரி, எல்லாருக்கும் என்ன செய்யணும்னு சொன்னால் அவ்வளவு ஒரு பைத்திய தன்மைக்குள்ளதான் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அடிமைப்பட்டிருந்தேன். அவர்களுக்கும் அட்டி, எல்லாருக்கும் என்ன செய்யணும்னு சொன்னால் அடிப்பேன், பேசுவேன். அப்படி என்ன செய்யணும், என்னோட சிந்தனைகள் என்ன செய்யணும்னு சொன்னால் குழப்பப்பட்டிருக்காது. இப்படி 3ஆம் நாள் என்ன செய்யணும்னு சொன்னால் சரி விடிஞ்சோடனே இவர் என்ன செய்யணும்னு சொன்னால் மகனை ஹாஸ்பிட்டலில் கொண்டே என்ன செய்யணும்னு சொன்னால் சேப்பம் என்று சொல்லி என்ன செய்யணும்னு சொன்னால் தயாராகி என்ன சொன்னால் கதைத்த போது நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அறைக்குள்ளே என்ன செய்யணும்னு சொன்னால் என்னை பூட்டி வச்சிருந்தான். அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் சரி போய் படுப்போம்னு சொல்லி கண்ண முடியல, எனக்கு நித்திரை இல்லை. அப்போ என்னுடைய ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. பார்த்தா என்னுடைய நான் விரும்பின இப்போ கல்யாணம் பண்ணி வைத்திருக்கிற என்னுடைய மனைவியின் இடத்துலேருந்து அந்த மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ் வந்து எழுதப்பட்டிருந்தது வந்து கர்த்தர் உனக்காக என்ன செய்வான்னு சொன்னால் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்வார்னா புதிதாக்குவார், இந்த ராப்பொழுதிலே கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி என்ன சொல்ல அந்த மெசேஜ் வந்து நான் அந்த மெசேஜை வாசிச்சுட்டு போனேன். என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே வச்சுட்டு படுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த வசனத்தை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் வாசிச்சு நான் தான் அந்த உள் மனதிலே நான் என்ன செய்யவில்லைன்னு சொன்னால் அதை ஆழமாக விசுவாசிக்கவில்லை. இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் கண்ணை மூடி என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியோ என்ன செய்யணும்னு சொன்னால் கண்ணை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் மெதுவாய் மூடினேன். நீங்கள் இணைக்கலாம், நான் இப்போ பொய் சொல்ல போகிறேன்னு, நீங்கள் இணைக்கலாம், நான் கட்டுக்க சொல்ல போகிறேன்னு சொல்லி நீங்கள் தவறான கொமெண்ட்டுகளை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பதிவிடலாம். அது எனக்கு பரவாயில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த காரியத்தை தான் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் என்ன செய்யணும்னு சொன்னால் கண்ணை மூடின பொழுது மெல்லிய உறக்கம் எனக்குள்ளே என்ன செய்யணும்னு சொன்னால் கடந்து வந்தது. அந்த மெல்லிய உறக்கம் கடந்து வருகிற பொழுது என்னுடைய சரீரத்தை விட்டு என்னுடைய உயிர் பிரிகிறதை என்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் உணரக்கூடியதாக இருந்தது. ரைட். அப்போ நான் என்ன செய்யிட்டேன், இந்த உலகத்தை விட்டு என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி என்னுடைய பக்கத்தில் இருந்த ஃபோனை திருப்பி எடுத்து என்னுடைய மனைவிக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் நான் செத்து போட்டேன். இப்படித்தான் நான் மெசேஜ் போட்டேன், நான் செத்து போட்டேன், என்னுடைய ஜீவன் போய்கொண்டிருக்கிறது, நீங்கள் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் மெசேஜை போட்டுட்டு என்ன செய்யட்டு சொன்னால் படுத்துட்டேன். என்னுடைய சரீரத்தில் இருந்து என்னோட உயிர் பிரிகிறதை நான் என்ன செய்வேன்னு சொன்னால் உணர்ந்து கொண்டேன். என்னுடைய கண்கள் என்ன செய்வேன்னு சொன்னால் மூடப்பட்டது. என்னுடைய ஆவி என்னுடைய சரீரத்தில் இருந்து என்னுடைய ஜீவன் பறிக்கப்பட்டு என்னுடைய ஜீவன் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. என்னுடைய ஜீவன் என்ன செய்யணும்னு சொன்னால் அழுது கொண்டு கடந்து செல்கிறது. என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா, என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா, நான் செய்த பாவங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இனி நான் என்ன செய்ய மாட்டேன், பாவங்கள் செய்ய மாட்டேன், எனக்கு காப்பாற்ற யாரும் இல்லையா, காப்பாற்ற யாரும் இல்லையா என்று சொல்லி நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அழுது கொண்டு இருக்கிற பொழுது என்னுடைய கண்களை மூடி அப்படி என்னுடைய ஆத்மா பிரிந்து கொண்டு போகிற பொழுது என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி ஒரு பிடிக்கப்பட்ட பொழுது நான் என்ன செய்யணும்னு சொன்னால் என்னுடைய தலையை திருப்பி என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படியே பார்த்த பொழுது அந்த கை ஒரு வெள்ளை அங்கி தரிக்கப்பட்ட ஒரு கையைத்தான் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் பார்த்தேன். ரைட், இது யாராக இருக்கும்னு சொல்லி என்னுடைய முகத்தை நான் கையை என்ன செய்யணும்னா இப்படி திருப்பின பொழுது என்னுடைய இவ்வளத்துக்கு மேலே என்ன செய்யணும்னு சொன்னால் என்னால் திருப்ப முடியவில்லை. அந்த முகத்தை என்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் காணக்கூடாதா இருந்துச்சு. நான் சொல்வதெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் மெய்யாகவே நான் உண்மையைத்தான் இதில் சொல்லி கொண்டிருக்கிறேன். அவருடைய சரீரம் முழுவதையும் என்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் காணக்கூடியதாக இருந்தது. முகத்தை மாத்திரம் என்ன செய்யணும்னு சொன்னால் என்னால் பார்க்கவே முடியவில்லை. அப்படியான ஒரு தொடுகை, அப்படியான ஒரு ஆண்டவருடைய தொடுகையை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த இடத்துல ஆண்டவருடைய கரத்தை பிடித்ததை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் கண்டு கொண்டேன். அதிலேயே நான் என்ன செய்யணும்னு சொன்னால் முழங்கால் படி நான் சொல்லுகிற காரியம் என்னுடைய சிந்தனை, என்னுடைய உயிர் என்னை விட்டு பிரிந்து ஏதோ ஒரு இடத்துல நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இருக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய உயிர் என்னை விட்டு கடந்து செல்கிற பொழுது என்னுடைய கரத்தை வந்து என்ன செய்யிட்டான்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிடித்து விட்டார் என்பதை நான் என்ன செய்யட்டேன்னு சொன்னால் உணர்ந்து கொண்ட நொடியிலே நான் என்ன செய்விட்டேன்னு சொன்னால் முழங்கால் படியிட்டு கைகளை ஏற்றி ஆண்டவரே என்னை மன்னியும், நான் உமக்கு விரோதமாக நான் என்ன செய்யிட்டேன்னு சொன்னால் பாவம் செய்து விட்டேன். இவ்வளவு பாவத்தை நான் செய்தும் என்ன செய்யணும்னு சொன்னால் உம்முடைய திருச்சமூகத்திலே வந்தும் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் திருமுழுக்கு எடுத்தும் ஞானஸ்தானம் எடுத்தும் என்ன செய்யணும்னு சொன்னால் பாவ அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தும் என்ன செய்யணும்னு சொன்னால் மறுபடியும் நான் என்ன செய்யணும் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து பாவம் செய்து விட்டேன்.
என்னை இந்த ஒரு விசை மன்னியும் என்று சொல்லித்தான் நான் முதலாவது கேட்டது. என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு முதலாவதாக நான் கேட்ட விஷயம், என்னை மன்னியும், நான் செய்த பாவங்களை மன்னியும் அப்பா, எனக்கு மறு வாழ்வு தாரும் என்று ஒரே ஒரு இது மட்டும்தான் நான் என்ன செய்வேன்னு சொன்னா கேட்டேன். என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்னு சொன்ன அறிக்கையிட்டேன். நான் இந்த பாவம் செய்தனானப்பா என்னை மன்னிங்க, அந்த பாவம் செய்தனானப்பா மன்னிங்க, உங்களுடைய திருச்சபையிலே நான் திருவிருந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னா போதை பாவச்சிட்டு எடுத்தனானப்பா எல்லாவற்றையும் நீர் எனக்காக மன்னிங்க என்று சொன்ன பொழுதிலும் ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் உண்மையான காரியத்தை குறித்தான் உங்களோடு பேசிக்கிறோம். ஆண்டவரனோடு பேசினார். உன்னை மீட்கும்படியாக என்னிடத்துக்கு செபம் என்ன செய்யணும்னு சொன்னார், கடந்து வந்தவன் சொல்லி ஆண்டவர் என்ன செய்யணும்னு சொன்னார், பேசினார். உன்னை மீட்கும்படியாக செபம் என்னிடம் சொன்னார், என்னிடத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் கடந்து வந்தவன் சொல்லித்தான் ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை. அது யாருடைய செபம் என்று சொன்னால், நான் இப்பொழுது கட்டியிருக்கிற மனைவி எல்லாரும் ஜெபித்தார்கள். நான் ஒரு யாரையும் என்ன செய்வேன்னு சொன்னார், எங்களுடைய தேவதாசன் ஜெபித்தார், எல்லாரும் ஜெபித்தார்கள். எனக்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் என்ன சொன்னால் நன்றி. நான் இப்போ எதிர்த்து சொன்னால் இதில் நன்றி தெரியப்படுத்துகிறேன். விசேஷமாக ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், உனக்காக ஒரு ஜீவன் என்ன செய்யணும்னு சொன்னால் பரிதவித்தது. அந்த செபம் கேட்டபடியினால்தான் உன்னை மீட்கும்படியாக நான் என்ன செய்யணும்னு சொன்னார், உன்னிடத்து வந்தேன்னு சொல்லி இவ்வளவு என்ன செய்யணும்னு சொன்ன ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை மன்னியும், இந்த ஒரு விசை என்னை மன்னித்து நீர் என்ன செய்யும்னு சொன்னா எனக்கு மறுவாழ்வு தாரும். நீர் எனக்கு செய்த எல்லாவற்றையும், நீரே உண்மையுள்ள தெய்வம் என்று இந்த உலகத்துக்கு நான் என்ன சொல்லுவேன். சொன்ன பொழுது ஆண்டவரனுடைய கரத்தை பிடித்திருக்க நான் சொல்லுகிறேன். என்னுடைய ஆண்டவருடைய கரத்தை பிடித்திருக்க பொழுது பக்கத்துல இன்னும் ஒரு ஆள் என்ன செய்யணும்னு சொன்னார், என்ன இவனிடத்துல இவனை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஒரு ஆள் என்ன செய்யணும் தான் கேட்குது. உண்மையா தான் நான் சொல்றேன். என்ன ஆண்டவர் பிடிச்சு வச்சிருக்கிறார், பக்கத்துல நின்று ஒரு ஆள் கேட்குது, இவனை என்னோட தாங்க. ஆண்டவர் சொல்ற, இவன் என்னுடையவன், இவன் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்ற. எனக்கு இப்போ சொல்லுக்கே அவ்வளவு ஒரு பிரசன்னமா இருக்கு, அவ்வளவு ஒரு உடம்பெல்லாம் என்ன சொன்னால் புல்லரிக்குது. அப்படியான ஒரு மாற்றத்தை ஆண்டவர் இன்று எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் தந்திருக்கிறார். அதற்கு பிறகு நான் என்ன செய்யணும்னு சொன்னால், ஆண்டவர் அப்படியான ஒரு மன்னிப்பை தந்து எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் விட்ட பொழுதிலும் எல்லாம் புதிதாயிட்டேன்னு சொல்லி நான் என்ன செய்யணும்னு சொன்னா, இப்படியெல்லாம் கண்ணை திறந்து பார்த்தா பெரிய ஒரு புது மனுஷனா வந்துட்டேன். ஒரு புது மனுஷனா என்ன சொல்ல கதவை திறந்த உங்களோட வீட்டை எல்லாருக்கும் அதிசயம், அற்புதம், என்னடா இப்படி இருந்தேன் இப்படி வந்துட்டேன் சொல்லி நான் சொன்னேன். எனக்கு நடந்த விஷயத்தை இப்ப உங்களுக்கு என்ன செய்யணும், இதே விஷயத்த நான் என்ன செய்யணும்னு சொன்னேன். அம்மா அப்பா எல்லாருக்கும் நான் என்ன செய்யணும், நீங்க நான் பொய்யன்னு சொன்னா எங்களோட வீட்டை நீங்க என்ன செய்யலாம் இப்போ கேட்கலாம். தொலைபேசி நம்பர் உங்களுக்கு தேவைன்னா நான் என்ன சொல்லணும் தாரணம், எங்களோட அப்பாவை கேளுங்க, என் அம்மா என்னுடைய சகோதர உறவுகளை கேளுங்க, எனக்கு நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வைஃபை கேளுங்க, சரியா? அப்படி என்ன சேர்க்கணும்னு சொன்னால் ஆண்டவர் என்னை மீட்டு இருக்கிறார். நான் என்ன செய்யணும்னு சொன்ன என்னுடைய அம்மாவுக்கு சொன்னேன், அம்மா இப்படித்தனமா நடந்தது, நான் ஆண்டவரை கண்டுட்டேன், அம்மா ஆண்டவர் தான் என்ன திருப்ப என்ன செய்யறான்னு சொன்ன அனுப்பியிருக்கிறேன். எனக்கு அந்த பாவ சிந்தனை இனி வராதம்மா, நான் இனி ஒரு புதிய மனுஷன், அப்படி ஒரு புதிய அபிஷேகத்தினால நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு உணர்தலை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் உணர்ந்து கொண்டேன். அப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னால் என்னுடைய நண்பர்களிடத்துல போனேன். முதலாவது என்னுடைய நண்பரிடத்துல நான் ஓடினேன். என்னோட சொன்னார், ஐயோ இது எல்லாத்தையும் இப்படித்தான் நான் போய் சொன்னேன், இது எல்லாத்தையும் விடுங்கோ, இதெல்லாம் நீங்கள் பாவிச்சிங்கன்னு சொன்னா இதுல இருந்து உங்களால வெளிவரையலாது, இதெல்லாம் பாவிச்சா நாங்கள் செத்துருவோம் அப்படி சொன்ன பொழுது எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க, சிரிச்சாங்க, உனக்கு பைத்தியம் என்றுதான் என்ன சொன்னாங்க. ஓ, நீங்கள் ஆண்டவற்ற அன்பை நான் இப்ப இதுல இந்த வீடியோ பதிவிடுகிறேன். இதுல 100% விதமானவர்கள் நீங்க என்ன எப்படி வேணாலும் என்ன செய்யலாம்னு நினைக்கலாம். 100% விதமானவர்கள் எப்படி நான் ஒரு பைத்தியம் என்று கூட நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நினைக்கலாம். ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் உண்டு. நிச்சயமாக நடுவானிலே எங்களுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நாளைக்கு என்ன செய்யறார், நிச்சயமாக கடந்து வருவார். அப்பொழுது இந்த உலகம் கண்டுகொள்ளும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் இந்த பூமியிலே அசைவாடுகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில கண்டிருக்கேன். அப்படி ஒரு அன்பு. நான் எவ்வளவு பாவத்தை செய்தேன் தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத எவ்வளவு பாவத்தை செய்த பொழுது அவர் என்ன செய்தார்ன்னு சொன்னால் எனக்கு மறுவாழ்வு தந்தார். மறுவாழ்வு தந்தது மட்டுமில்லை, இன்றைக்கு நான் அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு மறுவாழ்வு தந்து 5-6 வருடங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பூர்த்தி ஆகிறது. இந்த வரைக்கும் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செய்வேன்னு சொன்னால் அந்த போதைப் பொருளால், அந்த போதைப் பொருள் என்ன ஆண்டவர் தொடாட்டி நான் என்ன செய்யிருப்பேன்னு சொன்னால் இன்றைக்கு மரித்திருப்பேன்.
அந்த போதை பொருளால் எந்த ஒரு எஃபெக்டும் என்ன செய்யவில்லைன்னு சொன்னால் என்னுடைய சரீரத்திலே வரவில்லை. அப்படி ஒரு ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னால் கிருபை எனக்கு என்ன செய்யறான்னு சொன்னால் பாராட்டி இருக்கிறார். அழகான மனைவியை தந்திருக்கிறார். பிள்ளை எனக்கு எத்தனையோ பேர் சவால் விட்டார்கள், உனக்கு பிள்ளை கிடைக்காதுன்னு சொன்னால் நீ அப்படியான பாவித்த குளிசைகள், நீ பாவித்த ஒவ்வொரு போதை பொருட்களும் அப்படியான ஒரு பவர்ஃபுல்ல அப்படியான உனக்கு பிள்ளை பாக்கியம் இருக்காதுன்னு என்ன சொன்னார்கள். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொன்னார், எல்லாவற்றையும் உடைத்தார். என்னை மீட்டவர் சும்மா சாதாரணமானவர் என்னை மீட்கவில்லை. என்னை மீட்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் என்ன சொல்றான்னு சொன்னா மீட்டிருக்கிறேன். நான் நிச்சயமாக என்ன செய்வேன்னு சொன்னால் உங்களுக்கு தைரியமாக சொல்லுகிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தின் மெய்யான வெளிச்சம். எந்த இடத்துல நான் தைரியமாக சொல்ல, நீங்க என்ன எப்படியும் நினைக்கலாம், நீங்க எப்படியும் கமெண்ட் பண்ணலாம், எப்படியும் நீங்க என்ன செய்யலாம்னு எனக்கு சொல்லலாம். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் ஏன் இதை சொல்லுறேன்னு நீங்க நினைக்கலாம். இன்றைக்கு அநேக எங்களுடைய இலங்கையை உலகத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அநேக சிறுவர்கள் இன்றைய காலகட்டத்திலே போதைக்குள்ள அகப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் இன்றும் என்ன செய்யறான்னு சொன்னால் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மனைவிகள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் என்ன செய்யணும் சொன்னால் விவாகரத்தில் என்ன சொன்னால் போய் முடிந்து விட்டது. அதற்கு எல்லாம் ஒரே காரணம் போதை பழக்க வழக்கங்கள். இது எல்லாவற்றிலும் அநேகர் இன்று அதை விட்டு வெளியிலே வர முடியாது. நீங்கள் நினைத்தாலும் வெளியில வர முடியாது. அப்படியான போதை பொருட்கள்லாம் என்ன சொல்ல நானும் உட்கொண்டேன். என்னால் வெளியே வர இணைத்தாலும் வெளியில வர முடியாது. அப்படியான போதைப் பொருள் தான் இப்ப உலகத்தில் இருக்கு. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்கள் சுயபலத்தினால் வெளியில வரவே மாட்டீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்க வாங்க. நான் மதத்தை மாற்றுவதற்காக இந்த பதிவு உங்களிடத்துக்கு வரவில்லை. மெய்யான அன்பைத்தான் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பால் மாத்திரம்தான் இந்த விடுதலை உங்களுக்கு தர முடியும். இன்றைக்கு எத்தனையோ தாய்மார் நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா உங்களோட பிள்ளையோட எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தான் சொல்லுகிறேன். நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை. யார் எங்களுடைய வாழ்க்கைக்கு விடுதலை தருவார், யார் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார்னு சொல்லி நீங்கள் உற்று கவலையம் பட தேவையில்லை. நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டேன். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னால் என்னை நேசித்தார். என்னை மாத்திரமில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிக்குலத்தையும் நேசிப்பதற்காகத்தான் தன்னுடைய சிங்காசனத்துல இருந்து என்ன செய்யறான்னு சொன்னால் கடந்து வந்தார். எங்களுக்காக சிலுவை சுமந்தார், எங்களுக்காக அட்டிக்கப்பட்டார். இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருவருக்காகவும் தான் என்ன சொன்னா கோடீஸ்வரனுக்கு புரிம்பா ஏழைக்கு புரிம்பா இல்லை, எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய இருதயத்தை தரமாட்டீங்களான்னு சொல்லி அவர் என்ன செய்யறான்னு சொன்னால் ஏங்கி கொண்டிருக்கிறார். ஒரு விஷயம் உங்களுடைய இருதயத்தை நீங்க கொடுத்து பாருங்க. நான் என்ன செய்யணும்னு சொன்னால் எப்படியான காரியம் செய்தேன், ஆனாலும் அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் என்னை தேடி வந்தார். அவர் உங்களுக்கு அருகாமையிலே என்ன செய்யறாரு, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் என்ன செய்யறான்னு சொன்னால் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நான் இன்று இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். என்னிடத்திலே பணம் இல்லை, பெரிய பங்களா வீடு இல்லை, வாகனம் இல்லை. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை மன நிறைவோடு வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு வந்தவுடனே போராட்டம் பெறாது, கஷ்டம் வராது, துன்பம் வராதுன்னா ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். எல்லாம் வரும். எல்லாவற்றிலும் இருந்து இலகுவான முறையிலே எங்களுடைய சிந்தை அவர் என்ன செய்வார்னு சொன்னால் வழி நடத்தி செல்வார். இன்னைக்கு எத்தனையோ உயிர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாமல் என்ன சொன்னால் பறி போய் கொண்டிருக்கிறது. அன்புக்கு பிரியமானவர்களை, இந்த வீடியோவை பார்த்துருக்க உங்களுக்கு நான் சொல்ற விஷயம், உங்களுக்கு அருகிலே என்ன செய்யணும்னு சொன்னால் இருக்கிறார். நீங்கள் ஒரு விஷயம் உங்களை என்ன செய்யணும்னு சொன்னால் ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுடைய இதயத்தை நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்து பாருங்க. ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு நண்பனை போல அவர் என்ன செய்வார்னு சொன்னால் உங்களோட என்ன செய்வார்னு சொன்னால் இடைபடுவார். என்னை போல நீங்களும் இப்படியான வாழ்க்கை வாழ வேண்டும்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் என்ன சொன்னால் உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த காரியத்தை நிறைய நாள் எனக்கு என்ன சொன்னால் நான் நிறைய நாள் ஆண்டவர்கிட்ட கேட்கிற விஷயம், எப்பாச்சும் ஒரு நாள் என்ன செய்ய சொன்னால் அநேகர் மத்தியில இதை சொல்லணும். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை அநேகர் மத்தியிலே சொல்லணும். இன்றைக்கு அநேக என்ன செய்யறான்னு சொன்னால் இப்படியான பழக்க வழக்கங்களிலிருந்து வெளிவர என்ன செய்யறான்னு சொன்னால் முயற்சிக்கிறார்கள். ஆனாலும் வெளிவர முடியாத நிலைமை என்னென்னு சொன்னால் அப்படியான ஒரு அடிமைத்தனம். அப்படிப்பட்டவருக்கு நான் சொல்லுற காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான் உங்களுக்கு விடுதலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ இடங்களில் எவ்வளவு கோடிகளை என்ன செய்யணும்னு சொன்னால் வைத்திருக்கிறார்கள். எவ்வளவோ செல்வங்கள், எவ்வளவு பெரிய மாளிகை, எவ்வளவு பெரிய வாகனங்களை வைத்தும் சில இடங்களிலே என்னோட சமாதானம் இல்லாமல் இன்றும் அநேகர் என்ன செய்யணும்னு சொன்னால் குழப்பமான நிலைமைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எவ்வளவுதான் பணத்தை, எவ்வளவுதான் சொத்தை சேர்த்தாலும் சமாதானம் உண்டை நாங்கள் தேட வேண்டும் என்று சொன்னால் அது ஒரே ஒருவரை நாங்கள் சொந்தமாக ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நிரந்தரமான சமாதானத்துக்குள்ளே நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால்
கடன் செல்ல உண்மையாக கிறிஸ்துவை உண்மையாக அது கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி உலகத்தவர்களா இருந்தாலும் சரி உண்மையாய் அவரை உணர்ந்து உண்மையாய் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர் சமாதானத்தின் தேவனாய் எங்கள் மத்தியில் என்ன செய்வார்னு சொன்னால் அவர் எங்களை வழி நடத்துவார். இயேசு கிறிஸ்து என்கிறவர் ஒரு மெய்யான வழி. அவர் எல்லா ஜனங்களுக்காக என்ன செய்வார்னு சொன்னால் சிலுவை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து வருகிறானால் பெரிய அதிசயங்களை செய்வார். அது மட்டுமில்லை, இந்த உலகத்திலே நன்மை எது தீமை எது என்று சொல்லி நாங்கள் அறியத்தக்க விதமாக பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்வார்னு சொன்னால் உங்களுக்கு தருவார். அவர் வருகிற பொழுது அதிசயங்களை காண்பீர்கள், அற்புதத்தை காண்பீர்கள், தேவனுடைய ரகசியங்களை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் கண்டுகொள்ள முடியும். மனதில் வருகிற போராட்டங்கள் குழப்பங்கள் சிந்தைகளில் இருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளோ சரி உங்களுடைய நண்பர்களோ சரி உங்களுடைய உறவினர்களோ சரி இப்படியான காரியங்கள் என்னை போல யாராவது அடிமைப்பட்டிருந்தால் என்ன செய்யலாம்னு சொன்னால் கிறிஸ்துவின் அன்பை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு பிரச்சனை இல்லை போராட்டம் இல்லைன்னு. எங்களுடைய வாழ்க்கையிலும் என்னன்னு சொன்னால் போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, எங்களுடைய சரீரத்திலும் பலவீனங்கள் என்ன சொன்னால் கடந்து வருகிறது. ஆனாலும் எல்லாவற்றையும் தைரியமாய் நாங்கள் எதிர்கொள்வதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை மீட்டு எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை தந்து ஒரு புத்துணர்ச்சியை என்ன சேர்க்கான்னு சொன்னால் தந்திருக்கிறார். நான் யார் சொல்லித்தந்தும் நான் சொல்லவில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டு கொண்டதை ஒரு வாலிபனாய் வாலிப பிராயத்திலே நான் என்ன செய்யட்டேன் என்று சொன்னால் மெய்யான வழியை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் கண்டுவிட்டேன். கட்டத்திலே இப்படி போதை பொருட்கள் அவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன செய்வார்னு சொன்னால் தற்கொலைக்கு தான் என்ன செய்வார்னு சொன்னால் போவார். அப்படியே என்ன செய்வார்னு சொன்னால் பிசாசானவன் என்ன செய்வான்னு சொன்னால் உங்களை என்ன செய்வான்னு சொன்னால் ஏவிக்கொண்டிருப்பார். எல்லாரும் பாதுகாக்கப்பட வேணும்ன்றதான் என்னுடைய விருப்பம். என்னை போல எல்லாரும் மீட்கப்பட வேணும்ன்றதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை என்ன செய்யணும்னு சொன்னால் பதிவு செய்திருக்கேன். ஒரு நன்மையை பெற்றிருக்கேன்னு சொன்னால் அதை இன்னும் ஒருவர் அந்த நன்மையை என்ன சொல்லணும்னு சொன்னால் பெறணும்ன்றதுக்காகத்தான் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். நிச்சயமாக என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இடத்துல வருகிற பொழுது அவர் நிச்சயமாக என்ன செய்வார்னு சொன்னால் உங்களுடைய மன கவலைகள் எல்லாவற்றையும் நீக்குவார். ஓகே, எனவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறுபடியும் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் நன்றி செலுத்தி இந்த வீடியோவை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் முடிக்க போகிறேன். என்ன வீடியோவை பாருங்க. இனி என்ன செய்யணும்னு சொன்னால் வீடியோக்கள் வரும், புதிய புதிய வீடியோக்கள் வரும். தொடர்ந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணுங்க. வேறு என்ன நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காகத்தான் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பதிவை என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களை போடுறேன். ஓகே உறவுகளை, இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்து ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பாருங்க. ஓகே உறவுகளே, உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஓகே, தொடர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வளமையாக எங்களோட வீடியோக்களை என்ன சொன்னால் வரும். ஓகே உறவுகளே, எல்லாருக்கும் பாய், காட் பிளஸ் யூ.